நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கூகுளோட ஜெமினி ஏஐ பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, ஸோ அந்த ஜெமினி ஏஐயில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். கண்டிப்பாக இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வழக்கமாக சொல்கிறது தான், வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் கூகுளோட ஜெமினியை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அந்த ஜெமினி ஏஐயில் 3 வழிகளில் உங்களுடைய தேவைகளை பெற முடியும். ஒன்று, டெக்ஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொன்று, இமேஜை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வாய்ஸை பயன்படுத்தி கூட உங்களுடைய தேவைகளை பெற முடியும். இந்த 3 வழிகள் இருக்கு. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணும் போது நீங்கள் என்னெல்லாம் கூகுளோட ஜெமினி ஏஐயில் இன்புட்டாக கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகி இருக்கும். அது எப்படி நம்ம கிளியர் பண்ணணும், இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிருமா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் லைவ் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க கூகுளோட ஜெமினியை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, வெளியே வரும்போது இதை கிளியர் பண்ணிட்டு கூட வரலாம். இல்லைன்னா அவங்க ஒரு சர்டன் டைம் வச்சிருக்காங்க. அந்த டைம் வரைக்கும் உங்களுடைய டேட்டாவை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்முடைய டேட்டாவை ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்க பயன்படுத்துறாங்க. ஸோ அதை கிளியரா மென்ஷன் பண்ணிக்காங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்ட்டு. வாங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பிடிச்சமான கூகுளோட குரோமை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சர்ச்சில் போட்டு ஜெமினி ஏன்னு டைப் பண்ணி சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகக்கூடியதை தட்டின உடனே ஆட்டோமேட்டிக்கலி சைன் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நான் கூகுளோட குரோமில் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துக்கிடுச்சு இந்த கூகுளோட ஜெமினி. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய எல்லாமே கீழே இருக்க பாருங்கள். இமேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் பயன்படுத்தலாம், வாய்ஸை பயன்படுத்தலாம், அப்புறம் கேமராவை கூட பயன்படுத்தி என்ன வேணாலும் நீங்கள் கூகுளோட ஜெமினி ஏஐட்ட கேட்கலாம். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களும் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பதிவாகிக்கிட்டு இருக்கும். பாருங்கள், இந்த இருக்கா பதிவாகிக்கிட்டு இருக்கா. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆகிடும். எப்போ டெலிட் ஆகும், இல்லை நீங்கள் டெலிட் பண்ணணுமா அப்படிங்கிறத ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறத எல்லாமே நான் இதில் பார்க்க முடியும். பட் கூகுளோட ஜெமினி ஏஐ என்ன சொல்கிறாங்கன்னா, 72 மணி நேரம் நாங்கள் உங்களுடைய டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, கூகுள் யூசஸ் திஸ் டேட்டா டு ப்ரொவைட் த சர்வீஸ், மெயின்டைன் its safety and security and process any feedback you choose to provide. ஸோ இதுக்காகவே நம்மளுடைய டேட்டா சேர்த்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஜெமினி ஆப்ஸ் ஆக்டிவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் கூட இந்த மாதிரி செக் பண்ணலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இல்லைனா டெலிட்டிங் ஆக்டிவிட்டி அதர் தென் 3 months அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை செட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் டெலிட் பண்ணலாம். பக்கத்தில் எக்ஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடுங்க. பாருங்க, டெலிட் ஆகிடுச்சா, கீழே பாருங்க டெலிட்டிங் நவ் அப்படிங்கிற மெசேஜ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுதா. இது இல்லாமல் சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, டெலிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தட்டி பார்ப்போம். தட்டி பார்த்தா லாஸ்ட் அவர், லாஸ்ட் டே, ஆல் டைம், கஸ்டம் ரேஞ்ச், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை கூகுள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் மேனுவலாக பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி அவங்க மெசேஜில் போட்டாங்க 72 hours நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஜெமினி ஏஐ பயன்படுத்தும் போது. சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ கூகுளோட ஜெமினி ஏஐயில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எப்படி கிளியர் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.